தோமாவே, நீ என்னை கண்டு விசுவசிக்கிறது, நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய். கண்டு விசுவசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம். இது வந்து ஃபியூச்சர் வேர்ல்டுக்கு சொன்னது. தோமா கிட்ட கிபி 33 அது சொன்னாரு. ஆமாம், நாம இப்போ 2024 நிற்கிறோம். 2024 வரை 25, ஐயோ சாரி 25 வந்துட்டோம். 2025 வரைக்கும் நிற்கிறவங்க காணாமல் விசுவாசிக்கணுமா? இட்ஸ் ஆர்டர் ஆஃப் காட், கமாண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய கட்டளை. அது விசுவாசத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொன்னால் அதுதான் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசம். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறவன் தான் பாக்கியம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. உனக்கு எவ்வளோ சம்பளம்? 1.5 லட்சம் ரூபாங்க. பாக்கியவாங்க. நான் வேற 1.5 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கேன் டெய்லி. நீ 1.5 லட்சம் மாதம் வாங்கியிருக்கா, உனக்கு பாக்கியம். நீ 1.5 லட்சம் வாங்கி இருந்து கிடையாது. செலவழி, நல்ல செலவழிச்சுக்க. ஆமாம், அது ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. உலகத்தார் சொல்லுவாங்க அது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் கண்டு விசுவசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகினாலே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேல் பிள்ளைகளாக, இஸ்ரவேல் மக்களாக இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அடுத்து இன்னொரு தீர்க்க தரிசனம், எசாயா தீர்க்க தரிசனம் 41:14 வாசிப்போம். இஸ்ரவேல் என்கிற அந்த சிறு கூட்டம் 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் லிட்டில் வார்ம் ஆஃப் ஜாக்கப், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உண்மையிலே இந்த வசனத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன். அன்னைக்கு இந்த கிமு 700 எசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும் போது இஸ்ரவேல் ஒன்று சிறு கூட்டம் கிடையாதுங்க, பெரிய கூட்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு கிமு 700 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் நீங்கள் இப்போ வாசிக்கிறது. இஸ்ரேல் ஒன்று சிறு கூட்டம் கிடையாது, அன்னைக்கு அவங்க பெரிய கூட்டம் தான். 12 கோத்திர மக்கள் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை விட இப்போ இருக்கிற லெபனான், சீரியா போன்ற எல்லா ஏரியாலையும் அவர்கள் பரவி இருந்தார்கள். ஆனால் சிறு கூட்டங்கிறது சொல்வது இன்னைக்கு இருக்கிற நிலைமையை குறிக்கும். இஸ்ரேல் நாட்டினுடைய நீளம் எவ்வளவு? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வருதா? இஸ்ரேல் நாட்டினுடைய தற்போதைய நீளம் எவ்வளவு? 125, தோராயமே 125 140 கிலோமீட்டர் நீளம். எத்தனை நீளம்? சரி, இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன நீளம்? எவ்வளோ நீளம் இருக்கும் இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு? சரி, இல்லை, இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த நீளம் வந்து 225, கிட்டத்தட்ட 225 நீளம். அவ்வளோதான்ப்பா, 225 கிலோமீட்டர் நீளம். ஆனால் கன்னியாகுமரி வரைக்கும், இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் நீளம்? கிட்டத்தட்ட 550 600 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்போ பாதி இடம் கூட இப்போ இல்லை.